வணக்கம்ங்க. என் பேர் கண்டீஸ்வரன். ஊர் வந்து ஆமந்தகடவுங்க, குடிமங்கலம் பக்கம். நான் வந்து ஆர்த்தி வாட்டர் கண்டிஷனர் மெஷின் வந்து வாங்கிட்டு வந்திருக்குங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு மாட்டியிருந்தா அப்படிங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னால் அப்படி ஆர்த்தி கம்ப்ரஸரில் தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அண்ணன் எனக்கு 10-15 வருஷமாக தெரியுங்க. அவர்கிட்ட நிறைய கம்ப்ரஸர்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்கோம். தோட்டத்தில் ஓடிட்டே இருக்கு, இங்கே நிறைய ஓடுதுங்க, நல்லா இருக்குங்க. அப்புறம் அண்ணங்கிட்ட இருக்குன்னு சொன்னதுனால நல்லாயிருக்கும், பொருள் நல்லா இருக்குங்கிற ஒரு இதில் தான் அண்ணங்கிட்ட போய் பேசணும். வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்குங்க. நம்ம டிடிஎஸ் வந்து 5300 இருக்குதுங்க. அதனால் தென்னை மரமெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மட்டை தொங்கி மஞ்சள் அடித்து அந்த ஹெல்த்தினஸ் இல்லாமையே இருந்துச்சுங்க, உப்பு அதிகமாக இருந்ததுனால. அப்புறம் இந்த போய் அண்ணங்கிட்ட பேசிவிட்டு இது வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறோங்க. ரொம்ப சிகப்படித்த மரம் வந்து இப்போது க்ரீன்னஸ் ஆகிடுச்சுங்க. காயெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, முதல்ல இருந்ததுக்கு இப்போ பிஞ்சு நல்லா பிடிக்குதுங்க. இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. சால்டு வந்து பைப்லைனில் வந்து முதல்ல வந்து அடைச்சிக்குங்க. எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுத்தி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் மாட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சால்டு வந்து லைட்டாக விட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுதுங்க. எண்டு கப்பை கழட்டி விட்டாலே அந்த சால்டு ஃபுல்லாக அப்படியே வெளியே வந்துடுதுங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க இந்த இது யூனிட் மாட்டுறதுனால. மரமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ஈல்டு அதிகமாக வர மாதிரி தான் தெரியுதுங்க. இப்போ வர்ற பாலையில் பார்த்தா பிஞ்சு நிறையா நிற்கிது. முதல்ல வந்து பெருசாக பிஞ்சே கம்மியாக தான் இருக்குங்க. அப்புறம் காய் சைஸு வித்தியாசம் வருமான் இருக்குது. பிஞ்சே நல்லா உருண்டையாக நல்ல சைஸில் வருதுங்க. இதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க. ரொம்ப மோசமான நிலமையில் இருந்த தென்னை மரங்க இப்போ எங்களதே பரவாயில்ல. இங்கே எனக்கு காடு 12 ஏக்கரா இருக்குங்க. டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுறனே தெரியல, ஈல்டை எடுக்க முடியாமல் சிரமப்பட்டு இருந்தேனுங்க. இப்போ இதை மாட்டின பிறகு பரவாயில்லைங்க, எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த டிவைஸ் மாட்டினதுக்கப்புறம் முதல்ல பார்த்தா தண்ணி ரவுண்டு நிறைஞ்சு நின்னாலும் ரொம்ப நேரம் நிற்குமுங்க. இப்போ அப்படி இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சீக்கிரம் இறங்கிடுது. ரொம்ப நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த முதல்ல மாதிரி ஹார்ட்னஸ் குறைஞ்சிருக்க மாட்டேங்குங்க. தண்ணி சீக்கிரமாக உறிஞ்சிருது மண். நம்ம வந்து ஒரு பாதி காடு வந்து மலன் சேர்ந்த சாரை மாதிரி இருந்துச்சுங்க. அதில் வந்து தண்ணி வந்து சீக்கிரம் இறங்கணும், ஆனால் உப்பு தண்ணி இறங்காமையே இருந்துச்சுங்க. இப்போ பரவாயில்லைங்க, இந்த டிவைஸ் மாட்டின பிறகு அந்த காட்டிலையுமே சீக்கிரமாக தண்ணி வற்றிடுது. நல்ல மண்ணில் சலசலன்னு போயிட மாட்டேருக்குங்க. டிடிஎஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த ஐப்பசி கார்த்தி மழை காலத்துலேயும் கூட மேல் குருத்து சோகை இதெல்லாமே பழுப்படித்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுங்க. இப்போ இந்த வேசையில் நல்லா வெயில் காலம், இப்போது தை கடைசி மாசி இந்த ஸ்டேஜ்லேயும் கூட நல்லா பசுமையாக இருக்குங்க. மேல் இப்போ கடைசியாக வந்த 4 மட்டை நல்ல க்ரீன்னஸ்ஸு நல்லா இருக்குங்க. அந்த முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க. எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நல்ல க்ரீன்னஸ்ஸே இல்லைங்க. ஐப்பசி கார்த்தியில் மழை காலத்துலேயும் கூட மழை பெஞ்சும் கூட க்ரீன்னஸ் இல்லாமல் மஞ்சள் அடித்த மாதிரியே இருந்துச்சுங்க. இப்போ பரவாயில்லைங்க, இது நல்லா இருக்குது எங்களுது இப்போ மரம். இந்த ஆர்த்தி வாட்டர் கண்டிஷன் மிஷின் போட்டதுக்கப்புறம் தென்னை மரத்தில் அந்த பழுப்படிக்கிறது, குறும்பை உதிர்றது இதெல்லாமே வந்து கம்மியாக இருக்குங்க. மரம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குதுங்க. இந்த வாட்டர் கண்டிஷன் மிஷின் வந்து நல்ல விவசாயிகளுக்கு எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இது எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாங்க. நன்றி, வணக்கம்ங்க.